growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிரியமான பெரிய தந்தையிடம் சகோதரரின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபுதாலிப் மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தன் பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்காக பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். இதன் விவரங்களை உரிய இடங்களில் காண்போம். மாநபிக்காக மழை பொழிதல். ஜல்ஹுமா இப்னு உர்புதா கூறுகிறார், கடும் பஞ்ச காலத்தில் நான் மக்கா சென்றேன். கணவாய்கள் வறண்டு விட்டன. பிள்ளை குட்டிகள் வாடுகின்றனர். வாருங்கள், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷியர்கள் அபுதாலிபிடம் கூறினர். அவர் வெளியேறி வந்தார். அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். மேலும் சிறுவர்கள் பலர் அபுதாலிபை சுற்றி இருந்தனர். அபுதாலிப் அச்சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார். அபுதாலிபின் தோள் புஜத்தை அச்சிறுவர் பற்றி கொண்டார். மேகமற்று கிடந்த வானத்தில் அங்கும் இங்கும் இருந்த மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்கள் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின. இதை சுட்டிக்காட்டும் விதமாக அபுதாலிப் கூறினார், அவர் அழகரல்லவோ? அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம். அவர் அனாதைகளின் அரணல்லவோ? கைம்பெண்களின் காவலரல்லவோ? மஜ்மஊத் ஜவாயித். துறவி பஹீரா. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 12 வயதாகும் போது அபுதாலிப் வியாபாரத்திற்காக ஷியாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டில் புஸ்ரா நகரை வந்தடைந்தார். அங்கு பஹீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார். எனினும் இந்த வியாபார கூட்டம் புஸ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்த சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருள்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபுதாலிப் குறைஷி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என வினவினர். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம்பணிந்தன. அவை இறை தூதர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சிரம்பணிய மாட்டா. மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையும் கொண்டு நான் அவரை அறிவேன். எங்கள் வேதங்களில் அது போன்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார். இச்சிறுவரை ஷாமுக்கு அழைத்துச் சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்தே மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா அபுதாலிபிடம் கூறினார். அதற்கிணங்க அபுதாலிப் நபி ஸல்லல்லாஹு அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். சுனனுத் திர்மிதி, தபரி, முஸன்னஃப், இப்னு அபு ஷைபா, இப்னு ஹிஷாம், பைஹக்கி.